பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்க மனதில் எத்தனையோ ஆசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இதை ஏசப்பாட்ட கேட்கலாமா? எனக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை இருக்கணும், என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 14-15 உங்களுக்கு தேவையான ஆண்டோடைய ஆலோசனை இந்த நாள்ல கொண்டு வருகிறேன். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ, ஏசப்பாட்ட என்னெல்லாம் பேசுறீங்களோ ஆண்டவர் கேட்கிறாருங்க. அப்படியா பாஸ்டர், நான் பேசுறதெல்லாம் ஏசப்பா கேட்கிறாரு? வசனம் சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது வசனம் சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் 14வது வசனத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தைரியம் நமக்கு. நம்ம பேசுவதை ஆண்டவர் கேட்கிறார். அதே வேளையில உங்க சித்தத்தின்படி எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தின்படி எனக்கு ஒரு நல்ல வண்டியை கொடுங்க. உங்க சித்தத்தின்படி எனக்கு நல்ல ஒரு கோர்ஸ் ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தின்படி நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி கேட்கிறேன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுவாருங்க. இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம ஆசைப்படுகிறத, ஆண்டவரே நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், அது ஒரு வழி ஆண்டவரத்துல கேட்கறது. ஆனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும்னா, எல்லாவற்றிலும் நம்ம ரொம்ப ஜெயம் கொள்ளர்களா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தாவே உங்க சித்தம் என்னில் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே. அப்படி சொல்லுகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். கன்னி மரியாள் இடத்துல தேவதூதன் போய் சொல்லுகிறார், கன்னி மரியாளே, நீ ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்க போற, அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எப்படி நடக்கும்னு சொல்லி அந்த மகள் கேட்கிறார். அப்பொழுது தேவதூதன், பரிசுத்த ஆவியார் உன்மேல் நிழலாடும், நீ இந்த குமாரனை பெற்றெடுப்பா என்று சொல்லி, நான் ஆண்டருக்கு அடிமை, கர்த்தருடைய சித்தம் என்னை நடக்கட்டும் சொல்லி மகள் ஒப்பு கொடுத்த பொழுது வெளியில பார்ப்பதற்கு அந்த சூழ்நிலை கடினமா இருந்தது. ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி கொடுத்த பொழுது பெரிய ஆசீர்வாதம், யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம், தேவனை சுமந்து பெற்றெடுக்கிற கிருபையை இந்த மகள் பெற்றார்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தாவே உங்க சித்தம் நடக்கட்டும், நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுகிற பொழுது நாம எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை, தேவ திட்டத்தை நம்ம பெற்றெடுப்போம். நமக்குள் இருந்த அந்த தேவ திட்டம் வெளிவரும். அதுதான் நம்மளை ஸ்பெஷலா மாற்றுதுங்க. தேவா நான் எதனால் விசேஷித்தவள் நம்ம பாடுறோம். We are very special. ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாய் மகளாய். ஆக இன்றைக்கு யோவான் 1:5-14-15 படி நான் எதை கேட்டாலும் எனக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஆனா நான் என்ன செய்ய போறேன்? உங்க சித்தத்தின்படி கேட்க போறேன் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமான காரியம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் எனக்கு இந்த காரியம் வேணும், இப்படி நடக்கணும், இந்த வண்டி வேணும், இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வேணும், இவ்வளவெல்லாம் செய்யணும், இந்த தேசத்துக்கு போகணும்னா நான் கேட்டிருந்தேன். ஆனா இன்னிலிருந்து சொல்ல போறேன், உங்க சித்தத்தின்படி நான் கேட்க போறேன். நீங்க எனக்கு செவி கொடுக்க போறீங்க. பரலோக திட்டம் என்னில் பெரிதா நடக்க போகுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஏதோ ஒரு தேசத்துக்கு போகணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்க, அது நிறைய தடையா இருந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி உங்க சித்தத்தின்படி என்னை எங்க கொண்டு போக சித்தமோ நடத்துங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நீங்க நினையாத, நீங்க எதிர்பார்க்காத, உங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு, உங்க எஜுகேஷனுக்கு தகுதியே இல்லாத இடத்துல என் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அந்த இடத்துல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுப்பார், கர்த்தர் உயர்த்துவார். 1 யோவான் 5:14-15 உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருங்க. மன நிறைவோடு உங்களை ஆசீர்வதிக்கிற, நீங்கள் எல்லாவற்றிலும் தேவ சுத்தம் செய்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேன்மையும் உங்களோட கூட இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.